நீதிமன்றம் உத்தரவிட்டும் மாடுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன்னு நீதிபதிகள் கேள்வியை முன்வச்சிருக்காங்க. சாலையில சுற்றி திரியக்கூடிய மாடுகள்னால அதிக அளவுல விபத்துகள்லாம் நடந்ததை நம்ம கடந்த வருடங்கள்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க. சாலைகள்ல இந்த மாதிரி மாடுகள் சுற்றி திரியக்கூடாது. ஒருவேளை அந்த மாடுகள்லாம் சுற்றி திரிஞ்சிச்சு அப்படின்னா அதை மாநகராட்சி கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த மாட்டோட உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உத்தரவு தான். ஆனா இந்த உத்தரவு இன்னும் பின்பற்றாதது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. தமிழகத்துல சாலையில தெரியக்கூடிய மாடுகள்னால விபத்து அதிகரிக்கிறது தொடர்பா வழக்கு தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட நிலையில இப்ப சாலையில திரியும் மாடுகளை அப்புறப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பா நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்குல இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சாலையில சுற்றி திரியக்கூடிய மாடுகளை இன்ன வரைக்கும் அப்புறப்படுத்தாதது ஏன்னு கேள்விகளை முன்வச்சிருக்காங்க. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாடுகள்னால நிறைய விபத்துகள் ஏற்படுது. இதுல மாடுகளும் காயமடைது, மனிதர்களும் காயமடைறாங்க. சில நேரங்களில் உயிரிழப்புகள் கூட ஏற்படுது. இப்ப இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸா கையில் எடுத்திருக்கு நீதிமன்றம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.